அடுத்து தியானத்தில் உட்காந்துட்டிங்கன்னா அப்புறம் ஆச்சாரங்களுக்கு அங்கே அவசியம் இல்லாமல் போகுது. இப்போ சமணர் ஆண்டு கணக்கில் உட்காந்துருந்தார், டெய்லி குளித்தாரா? டெய்லி பல் விளக்குனாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. குளிக்காமல் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் இருந்தார், பல் விளக்காமல் இருந்தார். அப்போ அவரை மூதேவியா வந்து பிடிச்சது? அவருடைய தியான சக்தியானது அதெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல என்று அவருக்கு இறை அருளை கொடுத்தது. ஆச்சாரங்கள் கூட அங்கே அவசியம் இல்லைன்னு ஆகிடுது. ஹனுமான் அப்படி தான் வந்து வருஷக்கணக்கில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் ராமநாமத்தைன்னு சொல்லுவாங்க கந்தமாதன பருவத்தில். இந்த தியானத்தில் கோவில் கட்டியவர்கள் உண்டு. இப்போ பூசலார் நாயனார்னா தியானத்திலேயே கோவில் கட்டினாராம். மனக்கோவில் கட்டுதல் என்பது இந்த நாட்டில் ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு ஜோதிடர் வந்து உனக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன பிறகு ஒருத்தர் வருத்தமாக வீடு தேடி வந்துக்கிட்டு இருந்தபோது மழை வந்துடுச்சு. ஒரு சிதிலமடைந்த கோவிலில் போய் மழைக்கு ஒதுங்கினா அந்த கோவிலை பார்த்துட்டு ஐயோ என் கையில் காசு இருந்தால் அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்வேன்னு நினச்சாராம். அந்த நினைப்பினால் அவன் செய்த அந்த கோவில் திருப்பணினால் அவனுக்கு ஆயுசு நீட்டிக்கப்பட்டது என்றெல்லாம் கதைகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ மனக்கோவில் கட்டலாம், தியானத்திலேயே கோவில் கட்டலாம், ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் செய்யலாம். இதெல்லாம் சாத்தியம். மனசாலே புண்ணியங்கள் தேடுவது.